அன்புமிக்க அப்பாக்களே அம்மாக்களே, இன்று நாம் ஒரு முக்கியமான ஆரோக்கிய விஷயத்தை பற்றி பேசப் போகிறோம். முட்டை சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள். முதியவர்களுக்கு முட்டை ஒரு சிறந்த உணவு, ஏனெனில் இது நமது உடலுக்கு பல நன்மைகளை வழங்குகிறது. வயதாகும்போது பல ஆரோக்கிய பிரச்சினைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. அப்போது முட்டை போன்ற எளிமையான மற்றும் புஷ்டிகரமான உணவு நமது வாழ்க்கையை சற்று எளிதாக்கும். இன்று நான் உங்களுக்கு முட்டை சாப்பிடும்போது உடலில் நடக்கும் 6 நல்ல மாற்றங்களைப் பற்றி சொல்லப்போகிறேன். எல்லாம் எளிமையாக நமது அன்புமிக்க அப்பாக்கள் மற்றும் அம்மாக்களுக்கு புரியும் மொழியில். முதல் விஷயம், முட்டை நமது உடல் எடையை கட்டுப்படுத்த உதவும். வயதாகும்போது பலருக்கு உடல் எடையை குறைப்பது கடினமாக இருக்கிறது, இல்லையா? ஆனால் காலையில் முட்டை சாப்பிட்டால் அது பசியை குறைக்கும். ஒரு முட்டையில் வெறும் 75 கலோரிகள் மட்டுமே உள்ளன, ஆனால் அதில் 7 கிராம் புரதம் உள்ளது. இது வயிறு நிறைந்தது போல உணர வைக்கும், அதனால் தேவையில்லாமல் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவது குறையும். காலையில் 2 அல்லது 3 முட்டைகள் சாப்பிட்டால் நாள் முழுவதும் ஆற்றல் இருக்கும், பசியும் குறையும். இரண்டாவது நன்மை, முட்டை நமது கண்களை பாதுகாக்கும். வயதாகும்போது கண்ணின் பார்வை குறைவதோ அல்லது கண்புரை போன்ற பிரச்சினைகள் வருவதோ நடக்கலாம். முட்டையின் மஞ்சள் கருவில் லூட்டின் மற்றும் சியாக்சாந்தின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளன. இவை கண்களை தீங்கு விளைவிக்கும் ஒளியிலிருந்து பாதுகாக்கவும் கண்புரை ஏற்படும் வாய்ப்பை குறைக்கவும் உதவும். தினமும் ஒரு முட்டை சாப்பிட்டால் கண்களின் ஆரோக்கியம் மேம்படும். மூன்றாவது, முட்டை நமது மனதை அமைதிப்படுத்தும். வயதாகும்போது பலருக்கு பதற்றம் அல்லது கவலை ஏற்படுவது உண்டு. முட்டையில் லைசின் என்ற ஒரு ஊட்டச்சத்து உள்ளது, இது மனதை அமைதிப்படுத்த உதவும். பதற்றம் குறைந்தால் தூக்கம் நன்றாக இருக்கும், உடலும் மனதும் மேலும் உற்சாகமாக இருக்கும். எனவே மன அமைதி வேண்டுமெனில் முட்டையை உணவில் சற்று அதிகமாக சேர்த்துக் கொள்ளுங்கள். நான்காவது நன்மை, முட்டை நமது கல்லீரலை பாதுகாக்கும். வயதாகும்போது கல்லீரலின் ஆரோக்கியம் மிகவும் முக்கியம். முட்டையில் கோலின் என்ற ஒரு ஊட்டச்சத்து உள்ளது, இது கல்லீரலில் கொழுப்பு தேங்குவதை தடுக்கும். கோலின் குறைந்தால் கல்லீரல் நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு அதிகம். ஒரு முட்டையில் ஏராளமான கோலின் உள்ளது, எனவே தினமும் 1 அல்லது 2 முட்டைகள் சாப்பிடுவது கல்லீரலுக்கு நல்லது. ஐந்தாவது, முட்டை உடலில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்கும். வயதாகும்போது சிலருக்கு மூட்டுவலி அல்லது உடலில் வீக்கம் ஏற்படுவது உண்டு. முட்டையில் பாஸ்போலிபிட்ஸ் என்ற கூறு உள்ளது, இது வீக்கத்தை குறைக்க உதவும். வீக்கம் குறைந்தால் இதயம் தொடர்பான பிரச்சினைகள் வருவதற்கு வாய்ப்பும் குறையும். எனவே முட்டை சாப்பிடுவது உடலுக்கு ஒரு பாதுகாப்பை வழங்கும். ஆறாவது விஷயம், முட்டை நமது எலும்புகளை வலுப்படுத்தும். வயதாகும்போது எலும்புகள் பலவீனமாவது ஒரு பெரிய பிரச்சினை. முட்டையில் புரதம், இரும்பு மற்றும் பிற ஊட்டச்சத்துக்கள் உள்ளன, இவை எலும்புகளை வலுப்படுத்த உதவும். தினமும் ஒரு முட்டை சாப்பிடுவது எலும்புகளுக்கு பலம் கொடுக்கவும் முதியவர்களுக்கு பொதுவாக வரும் எலும்பு தொடர்பான பிரச்சினைகளை குறைக்கவும் உதவும். அப்பாக்களே அம்மாக்களே, ஒரு நாளைக்கு 1 அல்லது 2 முட்டைகள் சாப்பிடுவது உடலுக்கு ஏராளமான நன்மைகளை வழங்கும். ஆனால் ஒவ்வொருவரின் உடலும் வேறுபட்டது. எனவே முட்டை சாப்பிடுவதற்கு முன், குறிப்பாக உங்களுக்கு சர்க்கரை நோய் அல்லது கொலஸ்ட்ரால் இருந்தால், ஒரு மருத்துவரிடம் பேசுவது நல்லது. இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. ஆரோக்கிய பிரச்சினைகளுக்கு எப்போதும் ஒரு தகுதியான மருத்துவரை அணுக வேண்டும். இந்த விஷயம் உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுடனும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள். நாம் ஒன்றாக ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வோம். நன்றி.